இப்போ 9 மையத்தவம் ஒரு அற்புதமான தவம், பெரிய பொக்கிஷம். ஒவ்வொரு தவமே சாமிஜி கொடுத்தது பொக்கிஷம் தான். அதில் இந்த 9 மையத்தவம் ரொம்ப சிறப்பு. ஏன் 9 மையத்தவத்துக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னால், அந்த காலத்தில் குருகுல கல்வி முறைகள் இருந்தது. குருகுல கல்வி முறையில் எப்படி தவங்கள் கொடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ராஜா குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண காவலாளி குழந்தையா இருந்தாலும் சரி, அந்த காலங்களில் எல்லாருமே குருகுல கல்வி தான் பயின்றாங்க. ஒரு 4 வயசு 5 வயசு கொண்டு போய் ஒரு பெரிய குரு கிட்ட சீடராக சேர்த்து விட்டுருவாங்க. குருகுல கல்வி அதில் அவங்களுக்கு அஷ்டாங்கம் சொல்லி கொடுக்கப்பட்டது. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் 8 அங்கங்கள் இருக்கு. அஷ்டாங்கம் தெரியும் இல்லையா? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, தியானம், சமாதி, தாரணை, தியானம், சமாதி, 8 நிலைகள். அதில் உங்க அந்த தியானத்துக்கு வரக்குள்ள ஒரு 14 வயசாயிடும். இயமம்லாம் என்னெல்லாம் செய்யணும், நியமம்லாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ். ஆசனங்கள், இயமம் நியமம் சொல்லி கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஆசனங்கள் சொல்லி கொடுப்பாங்க, உடலை தயார் செய்வாங்க ஆசனம். அடுத்தது ஆசனங்கள் சொல்லி கொடுத்து மூச்சை கண்ட்ரோல் பண்ணுறது, காற்றை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பிராணாயாம பயிற்சிகள் சொல்லி கொடுப்பாங்க. யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரா, வெளியில் இருக்க மனசை மூச்சிலேயே குவிக்கிறது, உயிர் மேலே குவிக்கிற விஷயங்கள், டெக்னிக்ஸ் சொல்லி கொடுப்பாங்க. இப்படி வெளியில் திருப்பினதை ஒன்றுத்திலேயே குவிக்க கொத்து கொடுக்கறது தாரணை, அதையே கவனிப்பது தியானம், அதுவாகவே மாறுவது சமாதி. சமாதினா அப்படியே கீழே போய் மண்ணு கீழே பலன் உண்டி உட்கார்ந்துக்கிறது கிடையாது. எதை நினைக்கிறோமோ அதுவாக மாறும் நிலை சமாதி நிலை. அப்போ தியான முறைகள் எப்படி இருந்தது அப்படின்னா, படிமுறைகளாக ஒவ்வொன்றா. இப்போ தியானம் அப்படின்னு சொன்னாலே அவங்க எப்படி கொடுத்தாங்கன்னா, 7 உயிர் சக்கரங்கள், ஒவ்வொரு சக்கரங்களாக தான் ஏற்றுறாங்க. மூலாதாரம்னா முதல் அந்த ஒரு 14-15 வயசு வந்த உடனே மூலாதார சக்கரத்தில் தியானம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நல்ல 1 வருடம் ப்ராக்டிஸ். அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம், அப்புறம் மணிப்பூரகம், அப்புறம் அநாகதம், அப்புறம் விசுத்தி, அப்புறம் ஆக்ஞா, அப்புறம் துரியம்னு கொடுத்தாங்க. இந்த ஒவ்வொரு ஆதாரங்களாக ஏற்றும் போது என்ன நடந்ததுன்னா, அவங்க மேற்கொண்ட பிரச்சனைகள் என்னென்னா, ஒரு 100 பேர் போய் சேர்ந்து அவங்க எடுக்கிறாங்கன்னா மூலாதார சக்கரம், ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. மூலாதார சக்கரம்னா, மூலாதார சக்கரம் இயல்பாகவே பிறந்ததுலேருந்தே சிலருக்கு சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்க எப்படி இருந்தாங்கன்னா, நீர்மட்டம் பார்ப்பாங்க, பார்த்துருப்பீங்க, ஐயெல்லாம் பார்த்துருப்பாங்க. தேங்காய் வச்சு நிலத்தடி நீர் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. குச்சி வைப்பாங்க, 2 கைக்கு நடுவில் குச்சி சுழலும், தேங்காய் வச்சுக்கலாம். அந்த மாதிரி பூமி கடியில் இருக்கிறதுலாம் தெரியக்கூடிய ஆற்றல் அவங்களுக்கு இந்த மூலாதார சக்கரம் சிறப்பாக இருக்கும், அவங்களுக்கு இருக்கு. இப்போ ஒரு 100 பேருக்கு தியானம் கொடுக்கும்போது 10 பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த மூலாதார சக்கரத்தை நிடுவாங்க. அதில் உள்ள டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுன்னு அதில் பொருள் புகழ் செல்வாக்கில் மயங்கி. அடுத்தது பார்த்தீங்கன்னா சுவாதிஷ்டானம், தொப்புள்லேருந்து 4 விரல் கிடைக்கீழ அந்த மையத்தில் தவம் செய்கிறவங்களுக்கு இந்த ஏவல், பில்லி, சூனியம், செய்வினைலாம் வைக்கிறாங்க இல்லையா, எதிர்மறையான விஷயங்கள் செய்வதில் டெக்னிக்ஸ் கிடச்சிடும். அதில் கொஞ்சம் பேர் நிடுவாங்க. மணிப்பூரக சக்கரம், தொப்புள் கொடி இருக்கிற தொப்புள் இடம், அந்த இடத்துல தவம் செய்யும்போது மகான்களுடைய தொடர்பெல்லாம் கிடைக்கும் அவங்களுக்கு. பெரிய பெரிய மகான்களோட இணைந்து பேசுவது, அந்த மாதிரி டெக்னிக்ஸ் தான் கிடச்சிடும். அதில் கொஞ்சம் பேர், ஒரு 10 பேர் நிடுவாங்க. அநாகத்தில் நல்லா தவம் பண்ணிட்டாங்கன்னா இஎஸ்பி பவர்னு சொல்லுவாங்க. எனக்கு ஒரு பொருள் வேணும், அது அந்த அம்மா கிட்ட இருக்குது. நான் நினைப்பேன், ஐயோ இது வாங்கணும், நல்லா இருக்குது, இந்த பொருள் நம்ம வாங்கவே முடியல, எங்கேயுமே எங்கே போனாலும் அது கிடைக்க மாட்டேங்குது. அந்த அம்மா சொன்னாங்களே அவங்க வீட்டாண்ட கிடைக்கணும்னு, வாங்கினோன்னு சொல்லணும்னு நினைப்பேன். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி வாங்கினதே கொடுத்துருவாங்க என்கிட்ட. அதுதான் எக்ஸ்ட்ரா சென்சரி பவர், நாங்கள் இஎஸ்பி ஆற்றல்னு சொல்லுவாங்க. அநாகத சக்கரம் ஆக்டிவேட் ஆகிறவங்களுக்கு ஒன்று விரும்பினாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட நெருங்கினவங்க மூலிமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் கிடைக்கும். விசுத்தி சக்கரம் நல்லா இருந்ததுன்னா கோள்கள் சார்ந்த ஆராய்ச்சி, வானியல் சார்ந்த ஆராய்ச்சி, ஜோதிடம் பார்க்குறவங்களாம் அந்த விசுப்தி நல்லா இருந்தது அந்த கோள்களோட கனெக்ட் ஆக முடியும். இது 5 சக்கரம் நம்ம சொன்னோம். இந்த 5 சக்கரமும் ஒன்னொன்னுத்துல சிறப்பு. ஆனால் 6வது சக்கரமான ஆக்னா என்ன பண்ணுன்னா, விழிப்பு நிலையை ஏற்படுத்தும், அவேர்னஸ், அயரா விழிப்பு நிலையை கொடுக்கும். மகரிஷி பார்த்தாங்க, மனிதனுக்கு விழிப்பு நிலை தான் அவசியம் இன்றைய காலகட்டத்துக்கு. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆகினை தவம் பண்ண விழிப்பு நிலை கிடைக்கும். ஒரு விழிப்பு நிலையால் தான் ஒரு மனிதனை மாமனிதனாக மாற்ற முடியும்னு அவங்க ரொம்ப முழுமையாக நம்பினாங்க. அதனால தான் அவங்க புத்தகத்திலே எழுதியிருக்காங்க பாருங்க, எதுக்குமே குறுக்கு வழி கையாண்டது இல்லை. ஆனால் தியானத்துக்கு என்ன பண்ணேன், மூலாதாரத்திலேருந்து டைரெக்டாக ஆகினை ஏற்றி கொடுத்தாங்க, ஏறுபடி தவமாக கொடுத்தாங்க. மனிதனை மாமனிதனாக மாற்றுவதற்கு நம் மகான் அவர்கள் இந்த ஆகினை தவத்தை நேரடியாக கொடுத்தாங்க.
அப்போ துரியம் பண்ணும்போது மன அமைதி கிடைக்கும். நம்முடைய மற்றவங்க மனசை படிக்கக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு, ஆற்றல், மற்றவங்களை வாழ்த்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு பவர் நமக்கு கிடைக்குது. இப்போ 7 ஆகாரங்கள், இந்த 9 மைய தவம் என்பது சாதாரணமான தவம் இல்லை. 7 ஆகாரங்கள், அப்புறம் உடலை தாண்டி என்ன பண்ணுறோம், துவாதசாங்கம், சந்திரன், சூரியன், சக்திகலம், சிவகலம்னு போகிறோம். இந்த 9 மையத்தவம் அத்தகைய சிறப்பு வாய்ந்தது. இன்னைக்கு நேற்றுக்கு வரல இந்த 9 மையத்தம். வேத காலத்திலே இந்த 9 மையத்தவத்தின் சிறப்பை பற்றி சொல்லியிருக்கு. ஐயா என்ன சொன்னாங்க, நர மாமிசம் சாப்பிட்ற கூடிய இந்த பாவத்தை போக்கக்கூடியது இந்த தவம். உபனிஷத்துல ஒரு கதை இருக்கு இந்த 9 மையத்தவ சிறப்பை சொல்வதற்கு. ஆத்மதேவன் ஒரு பெரிய ஒரு வேத விற்பனர் இருந்தார் துங்கபத்திரை நதிக்கரையில், ஆத்மதேவன் சொல்லிட்டு. அந்த ஆத்மதேவன் பெரிய வேத பண்டிதர், அத்தனை வேதங்களையும் 4 வேதங்களையும் கரைச்சி குடிச்சவர். அவ்வளோ ஒரு ஆச்சார புருஷர், அவ்வளோ ஒரு நல்லது செய்யக்கூடியவர் அவர். ஆனால் அவருடைய மனைவி பேர் துந்துலின்னு பேர். அந்த துந்துலிக்கு குழந்தையே இல்லை. அவருக்கு ரொம்ப வருத்தம். குழந்தை இல்லைன்ற வருத்தத்தை தாண்டி அவருக்கு என்னன்னா, நமக்கு அப்புறம் இந்த வேத விஷயங்களை கொண்டு போவதற்கு தனக்கு ஒரு வாரிசு இல்லையேன்னு ரொம்ப ஒரு வருத்தப்பட்டார். நிறைய கோயிலாக போய் நிறைய ஒரு வேத உபன்யாசங்கள்லாம் செய்வார், இறை தத்துவத்தில் சொல்லுவார். அப்படிலாம் கோயிலாக போய் முட்டி மோதி அழுது பார்த்தார், அவருக்கு குழந்தை இல்லை. அப்போ அவங்க ஊருக்கு ஒரு பெரிய மகான் வந்தார். அந்த மகானை போய் பார்த்து எப்படியாவது தனக்கு ஒரு குழந்தை அவருக்கு மூலிமா வரம் வாங்கிட்டு வரணும்னு சொல்லி போனார். போய் அந்த மகானை பார்த்தாரு. பார்த்துட்டு, நீங்கள் தான் எனக்கு வழி சொல்லணும், நான் இந்த மாதிரிலாம் படிச்சிருக்கிறேன், இதெல்லாம் தெரியும் எனக்கு, எனக்கு அப்புறம் இதை கொண்டு போகிறதுக்கு எனக்கு ஒரு வாரிசு இல்லை, எப்படியாவது நீங்கள் தான் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கத்தை அனுகிரகம் பண்ணணும்னு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறார். பெரியவர் என்ன தெரியுமா பண்ணார் ஆசீர்வாதம், இந்த ஜென்மா இல்லை 7 ஜென்மாக்கும் உனக்கு குழந்தை இல்லைன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டார். குழந்தை வேணும்னு போனவர்கிட்ட குழந்தை இல்லைன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, உனக்கு இந்த ஜென்மாவில் 7 ஜென்மம் பிறவி எடுத்தாலும் உனக்கு குழந்தை கிடையாது. அவருக்குள்ள அசரீரியா சொல்லி அவர் சொன்னார். அவருக்கு தோணுது, அவருக்கு அவிழ்ந்த உடனே சப்த ஜென்மாவதி புத்திரகோ நைவத்தன்னு அவர் சமஸ்கிருதத்தில் ஆசீர்வாதம் அப்படி பண்றாரு. சப்த ஜென்மாவதுன்னா இப்போ 7 சப்தன்னா 7 ஜென்மாவிலேயும் உனக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது அப்படின்னு கவலைப்படாத. அதை பற்றி நீ கவலைப்படாதுன்ட்டார். கடவுள் ஒன்று கொடுக்கலன்னா அதை பற்றி என்ன பண்ணக்கூடாது, கடவுளுக்கு தெரியும்ல எது யார் நல்லதுக்குன்னு நினச்சிக்கோ, நீ இது மாதிரிலாம் வருத்தப்படாத, நீ உன் தொண்டை நீ தொடர்ச்சியாக செய்ய, நீ வேதம் சொல்லு, எல்லாருக்கும் நல்லது செய்ய அப்படின்னு சொல்லிட்டேன். இவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் கிடையாது, நான் உங்களை நம்பி வந்துட்டேன், எனக்கு குழந்தை வேணும் கண்டிப்பாக, நீங்கள் எனக்கு குழந்தை பிறக்கணும்னு ஆசீர்வாதம், அவரை ஆசீர்வாதம் பண்ணால் நடக்கும். நீங்கள் குழந்தை பிறக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணால் இங்கேயே தலையை மூட்டிட்டு நான் உங்கள் கால் பாதத்திலே உயிரை விட்டுருவேன்ட்டு. அவர் பாருங்க எப்படி பிளாக்மெயில் பண்ணுறாரு. அதான் சொல்லுவாங்க மகான்களுக்கு வந்து பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, அவங்க காலில் போய் விழுந்தால் அவங்க கேட்டதை கொடுத்துடணுன்ற ஒரு ரூல் இருக்குது. மடாதிபதிகள்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சுவாமிகள்லாம் இருக்காங்க, மகான்களுக்கு அப்படி ஒரு ரூல், மகான்களுக்கான ரூலே தான் அப்படி கொடுத்துடணுன்ட்டு. வேறு வழியில் அவர் யோசிச்சு பார்த்தா, இவன் நகர மாட்டேன்றான், தலையில் முட்டிட்டு அழுகுறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நாங்கள் பழங்கள்லாம் வளர்ந்து வைப்பாங்க இல்லையா, ஒரு மாம்பழத்தை எடுத்து கொடுத்து, சரி இதை கொண்டு போய் உன் மனைவியை சாப்பிட சொல்லி, நல்லா குளிச்சுட்டு விரதமாக இருந்து இதை சாப்பிட சொல்லி, உனக்கு நீ நினச்சது நடக்கும்னு சொல்லிட்டேன். ஆனால் பாவம் பாருங்க, அவன் மனைவி துண்டுலி இருக்க பாருங்க, அவருக்கு ஒரு பெரிய ஒரு அழகில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறவங்க. அவளுக்கு வந்து இந்த குழந்தைங்கள்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. குழந்தை தனக்கு பிறந்தா தன் அழகு போய்டும்ன்றதுல அவருக்கு ரொம்ப ரொம்ப கதுவாக இருந்தான். அது இவருக்கு தெரியாது பாவம். எப்பவும் ஊர்க்கதை பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு வீட்டில் வெளியில் இருக்க பொம்பளைங்களோடலாம் சுற்றிக்கிட்டு எதை பற்றியுமே கவலைப்படாமல் தன் அழகுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு இருந்தவோ அவள் ஆப்போசிட்டாக இருக்கா பாருங்க. இவர் என்ன பண்ணார், கொண்டு வந்து இந்த பழத்தை துந்துலி கிட்டே கொடுக்குறாரு. இங்கே பாரு, நான் இப்படி ஒரு மகான் கிட்டே போனேன், வரம் கொடுத்தேன், இந்த பழத்தை நீ சாப்பிட்டினா நீ வந்து கருத்தரித்து நமக்கு ஒரு நல்ல அறிவாற்றலான குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவளுக்கு சந்தோஷப்படுவாளா, என்ன பண்ணா, இவள் ரொம்ப கவலைப்பட்டான். ஐயோ என்னடா இது, இந்த மனுஷன் விட்டுருவாருன்னு பார்த்தா தலையில் முட்டி மூடி இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு வந்துட்டாரேன்னு. இவர் கொடுத்துட்டு ஊராக வெளியூர் போகிறவர்ல அவர் என்ன பண்ணான்றாரு, இந்த பழத்தை கொடுத்துட்டு ஜாக்கிரதையாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இவன் எப்படி இதை சாப்பிடாமல் இருக்குதுன்னு இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டிஸ்கஷன். அவளுக்கு ஒரு தங்கச்சி இருந்தாள். அவள் என்ன பண்ணா, அவள் வந்து அவளுக்கு நிறைய குழந்தைங்க, ஆனால் அவங்க வீட்டுக்கார் சரி கிடையாது.
ஃபேமிலியே பார்க்கறது கிடையாது, ரொம்ப தவறான விஷயங்கள்லாம் ஈடுபடக்கூடியவர், ரொம்ப கெட்ட பழக்க வழக்கங்கள்லாம் உள்ளவர். அவன் என்ன சொல்கிறான், நீ ஏன் கவலைப்படுற, அக்காவுக்கு அட்வைஸ் பண்ணுறான், நீ ஏன் கவலைப்படுற, உனக்கு என்ன அழகு தானே போகக்கூடாது, நான் இப்போ ஒரு குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், ஏற்கனவே இருக்கிற குழந்தைய என்னால் பார்த்துக்க முடியல, இப்போ ஒரு குழந்தை நான் பிரசவம் உண்டாக இருக்கேன், இந்த குழந்தைய பற்றி என்ன பண்ணுறேன், நான் மாமா வரத்துக்குள்ளே உங்களை கொடுத்துறேன், உனக்கு பிறந்ததுன்னு நீ சொல்லிடு, என்னால் இந்த குழந்தைங்களை வளர்க்க முடியும், இந்த குழந்தைய நீ வளர்த்துக்கோன்னு ஐடியா கொடுக்குறேன். இவளுக்கு உடனே சந்தோஷமாயிடுச்சு. என்ன பண்ண, அந்த பழத்தை தூக்கி அவங்க வீட்டு பசுமாட்டுக்கு கொடுத்துட்டார், மாட்டுக்கு தூக்கி போட்டான். அவர் அங்கே வேண்டும் போது என்ன தெரியுமா வேண்டினாரு, என்ன ஒரு விசேஷம்னா, ஆத்மதேவன் வீட்டு பசுமாடு கூட கண்டு போட்டதில்லை இது வரைக்கும். அவர் சொல்றாரு, எனக்கு மட்டும் குழந்தை இல்லாமல் இல்லை, என் வீட்டில் இருக்க பசுமாட்டுக்கு கூட கண்டு போட மாட்டேங்குதுன்னு அழுகுறாரு. இவன் என்ன பண்ண, அந்த பழத்தை தூக்கி அங்கே வீட்டில் இருந்த பசுமாட்டுக்கு போட்டால் பசுமாடு சாப்பிட்டு. இப்போ அப்போல்லாம் நடந்து தானே போய் உபன்யாசங்களுக்குலாம் போவாங்க, அப்படி ஊர் ஊராக போயிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வாரத்துக்குள்ள என்ன பண்ணான், இவருக்கு ஒரு நியூஸ் கொடுத்துட்டா, நான் ப்ரெக்னென்ட்டை, நான் குழந்தை பழம் சாப்பிட்டுட்டேன், நீங்கள் சொன்ன மாதிரி குடிச்சிட்டு மறுநாளே சாப்பிட்டேன், நான் குழந்தை உண்டாயிட்டேன், நமக்கு குழந்தை பிறக்க போகுது. இவர் வரத்துக்குள்ளே ஒரு பையனையும் குழந்தையும் பிறத்து அந்த தங்கச்சி கொடுத்த குழந்தைய தான் குழந்தைன்னு காமிச்சிட்டேன். இந்த குழந்தைக்கு துந்துகாரின்னு பேர் வச்சாங்க. இவ பேர் துந்துலி, குழந்தைக்கு பேர் துந்துகாரி. ஆனால் குழந்தை எப்படி இருந்தது தெரியுமா, பொல்லாதான் இருந்தது. சின்ன வயசுலேயே எல்லா கெட்ட பழக்கம். யாரோட கரு அது, அவனோட அப்பாவோட ஜீன் இல்லையா, அந்த குழந்தை ஆம்பளை குழந்தை எப்படி இருந்தது, அவனுக்கு என்னெல்லாம் பழக்கம் இருந்ததோ சின்ன வயசுலேயே, திருடுறது, மற்றவங்களை அடிக்கிறது, துன்பப்படுத்துறது, ஒரு சின்ன பூச்சை பார்த்தா கூட அதை வதைச்சி சாகடிக்கிறது, இந்த மாதிரி பழக்க வழக்கங்களோடவே இருந்தது. இவர் எவ்வளவோ வேதம் உட்கார வச்சு சொல்லி பார்க்குறாரு, செய்கிறாரு, ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்று கூட மண்டையில் சுத்தமாக களிமண்ணாக இருக்குது, ஒன்றுமே ஏறலை. ஆனால் இந்த பழத்தை கொண்டு போய் பசுமாடுக்கு போட்டாங்க பார்த்தீங்களா, இந்த பசுமாடு கருத்தரிச்சு, பசுமாடு கருத்தரித்து அது ஒரு குழந்தை போட தான் அந்த உபநிஷத்தில் வருது. அந்த அந்த குழந்தை எப்படி இருந்ததுன்னா, மனுஷ உருவம், காது மாடு காது. அந்த குழந்தைக்கு பேர் கோகர்ணன்னு பேர் வச்சாரு இந்த ஆத்மதேவன். காது மட்டும் பசுமாட்டோட காது, உருவெல்லாம் மனுஷ உருவம். அவ்வளோ ஒரு தேஜஸ்வியாக பிறந்தது இந்த குழந்தை. இவர் அந்த துந்துகாரிக்கு சொல்லி கொடுக்குறதா அந்த குழந்தை என்ன பண்ணுது, அப்படியே கேட்டு உள்வாங்கி பெரிய ஞானியாக ரொம்ப ஒரு பார்க்க ஒரு தேஜஸ்வியாக மாற ஆரம்பிக்குது. இது அந்த பசுமாட்டுக்கு பிறந்த குழந்தை இதெல்லாம் உட்காந்து கேட்குது. கேட்டுட்டு அப்படியே நல்லா அது நல்ல ஒரு வேதத்தெல்லாம் கற்றுக்கிட்டு நல்லா இதாகுது. ஆனால் இவன் என்ன பண்ணான், ரொம்ப வயசு வளர 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 இவனுடைய அட்டகாசம் அதிகமாகுது. மத்தியபானம்னா ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றது, கெட்ட பழக்கங்கள் என்னெல்லாம் இருக்குமோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு ரொம்ப துன்புறுத்த ஆரம்பித்தான். இவருக்கு ஏண்டாப்பா நம்ம குழந்தை வேணும்னு கேட்டோன்ற லெவலுக்கு போய் ஒரு லெவல் மேலே அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் வீட்டை விட்டு என்ன பண்ணிட்டாரு, இனி இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுத்து ஒரு காடை நோக்கி போகிறாரு. அதுக்கு முன்னாடியே அந்த கோகர்ணன் பிறந்தது பார்த்தீங்களா, பசுமாட்டுக்கு பிறந்த குழந்தை, அது நல்ல வேதெல்லாம் கற்றுட்டு காட்டில் போய் ஒரு குருகுலத்தில் சேர்ந்து பெரிய வேத விற்பனராக இருக்கு. இவர் காட்டுக்கு போகிறாரு எதிர்க்க, வேணாம் இந்த வாழ்க்கையை வேணாம் வெறுத்து போய் தன் உயிரையே மாற்றிக்கலான்னு போகிறப்போ அந்த வழியில் அந்த கோகர்ணனை மீட் பண்ணி அவர் இவருக்கு உபதேசம் பண்ணுறாரு. குழந்தையா இருந்தவர் அப்பாவுக்கு என்ன பண்ணுறாரு, தன்னோட அப்பான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஞானத்தால் உபதேசம்லாம் செய்கிறார். இவரால் தான் நம்ம ஜனிச்சு வந்தோம்னு தெரிஞ்சுக்கிட்டு, இந்த மாதிரி நீ எதுவுமே யாருக்கும் சொந்தம் இல்லை, எல்லாமே நம்ம தனியாக வந்தோம், தனியாக தான் போக போகிறோம், நீ அந்த வந்த பாசத்தை விட்டுடுன்னு சொல்லி அவருக்கு தீட்சை தியானம் கொடுத்து அவரை அமைதிப்படுத்தி அவரை உட்கார வச்சுதான் ஒரு கதை வரும். இங்கே என்ன ஆகுதுன்னா, இந்த துந்துகாரி ரொம்ப இம்சை பண்ணி அவங்க அம்மா கடைசியில் என்ன பண்ணா, அவங்க அம்மாவையே கொன்று கிணத்துக்குள்ளே தள்ளி போட்டு நிறைய லேடிஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து அங்கங்கே திருடி, அரசாங்கத்துலலாம் போய் திருடி பணத்தை வச்சு இந்த பெண்களோடலாம் அவன் தொடர்பு வச்சுக்கிட்டு ரொம்ப இது பண்ணுவான். அந்த பெண்கள் என்ன பண்ணாங்க, இவங்கிட்ட இருக்க பண நகைக்காக அவனையே என்ன பண்ணுறாங்கன்னா நெருப்பை வாயில் போட்டு கொன்று அவங்க வீட்டு கிணத்துல கொன்று போட்டுடுறான். ஏன்னா அவனை திருடனை பிடிக்க வந்தால் என்ன பண்ணுவாங்க, அடுத்தது இவனை பிடிக்க வருவாங்க, இவன் திருடி கொண்டு வரான் எல்லாத்தையும். அப்போ இறந்து போய்ட்றான். இறந்து போனோன்னா அந்த வீடே பாழடைஞ்சு அந்த குடும்பமே என்னாச்சு பாருங்க, ஒரு பெரிய வேத விற்பனருடைய குடும்பம் ஒரு தாளாத துயரத்துக்கு மாண்டு இந்த குடும்பமே அழிஞ்சு போச்சு. அப்போ கோகர்ணன் எல்லா வேதத்தெல்லாம் கற்றுக்கிட்டு தான் இருந்த ஊர், தான் வாழ்ந்த ஊரை பார்க்கணுன்னு அந்த துங்கபத்திர நதிக்கு வரைக்கும் வரான். வரும்போது தன்னுடைய வீடுன்னு தெரியாமல் அங்கே என்ன பண்ணுறான், அவனுக்கு எல்லாமே மாறி போயிருக்கு, பாழடைஞ்சு போயிருக்கு. அப்புறம் தன்னுடைய வீடு இருந்த வீட்டை தெரிஞ்சுக்கிட்டு, ஐயோ நம்ம வாழ்ந்த வீடு இப்படி இருக்கேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு திண்ணையில் படுத்து தூங்கினா
அந்த ஆன்மா என்ன பண்ணுது, அவனை ரொம்ப தொந்தரவு செய்யுது, தூங்க விட. தன் தம்பி இறந்து போனாங்களா, அம்மா இறந்து போயிருக்காங்க, எத்தனை எத்தனை அங்கே இறப்பு நடந்திருக்கு, துர்மரணம். இந்த துந்திரி இறந்து போயிருக்கா, துந்துகாரியும் இறந்து போயிருக்கான். இந்த துர்மரணமாக இருந்த ஆன்மாக்கள் என்ன பண்ணுதுன்னா அவனை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணி தொந்தரவு செய்யும். அவன் எவ்வளோ மந்திரங்கள்லாம் உச்சாரணம் பண்ணி அதை சரி செய்யணும்னு பார்க்குறான், அவனுக்கு ஒன்றுமே முடியல. கடைசியில் அவன் தியானம் செய்கிறான். தியானம் சூரிய பகவான் மேலே தியானம் செய்து சூரிய பகவானே அவன் கண் முன்னாடி பிரத்யட்சணமாகி என்ன சொல்கிறாரு, நீ ஒன்றும் இல்லை, இந்த இடத்த க்ளீன் பண்ணி 7 கணு இருக்கிற கொம்பை நட்டு, சப்தாகம்னு பேர் இருக்குதான், 7 கணு உள்ள கொம்பை நட்டு இந்த மந்திரங்களை சொல்லும்போது 7 நாள் இதை சொல்லும்போது ஒவ்வொரு கணுவாக வெடித்து இந்த ஆன்மா என்னாகும், முக்தி அடையும் அப்படின்னு சொல்லி சூரிய பகவானே அவருக்கு அசரீதியாக வந்து சொல்கிறார். அதுக்கப்புறம் இந்த கோகரன் என்ன பண்ணுறான், அங்கே இருக்க ஊர் மக்களெல்லாம் கூப்பிட்டு, நீ செய்கிற இந்த சப்தாகம் வந்து உனக்கு மட்டும் இல்லை, இந்த ஊரையே நன்மை பயக்கும், அந்த ஊரில் என்னெல்லாம் கெட்டது நடந்திருக்கோ அதெல்லாம் சரியாகும்னு சொல்லவும் அந்த வீட்டை சுத்தம் செய்து வெள்ளை அடித்து எல்லாம் பண்ணி நிறைய அங்கே நல்ல விஷயங்கள் நேர்மறையான விஷயங்கள்லாம் செய்து அந்த வீட்டில் 7 கணு உள்ள கொம்பை நட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணுவாக அதை வெடிக்க செய்து அந்த 2 ஆன்மாக்களையும் மேல் லோகத்துக்கு அனுப்பினான்னு கதை வரும். அந்த 7 கணுக்கள் தான் எதுங்க, நம்ம உடம்புல இருக்க 7 ஆதாரங்கள்னு சொல்லப்படுது மந்திரங்கள் மூலியமாக. இந்த 7 ஆதாரங்களுக்கான மந்திரங்களை சொல்ல சொல்ல அந்த 7 ஆதாரங்கள் உயிர் ஆதாரங்கள் சக்கரங்கள் சுத்தமாகும்னு இந்த வேதத்தில் இந்த கதை வருது. அப்போ ஒரு நரமாமிசம் ஒரு துர்மரணம் அடைந்தவனையும் என்ன பண்ணுது, இந்த 7 உயிர் ஆதாரங்களை சுத்தம் செய்யும்போது அவனுக்கே முக்தி கிடைக்குதுன்னா, நாம் சாதாரண ஒரு பாமர மக்களாக இருக்கிறவங்க அந்த ஆதாரங்களை சுத்தம் செய்து தவம் செய்யும்போது நமக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக நன்மையே நடக்கும்னு இந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க. எதற்காகனா, இந்த 7 ஆதாரங்களை தான் சித்தர்கள் உயிர் ஆதார சக்கரங்கள் சொன்னாங்க. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்னா, துரியம்னு சொன்னாங்க. இதை இன்னைக்கு சயின்ஸ் என்ன பண்ணியிருக்குதுங்க, ஒத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு ஆதாரமும் ஒவ்வொரு இதழ் மாதிரி இருக்கு. ஒவ்வொரு ஆதாரங்களுக்கான தேவதைகளை அந்த காலத்தில் சொன்னாங்க. அதை இப்போ சயின்ஸ் என்ன சொல்றதுன்னா, இந்த மூலாதாரன்றது தான் செக்ஷுவல் கிளாண்டு, சுவாதிஷ்டானம்ன்றது அட்ரினல் கிளாண்டு, மணிப்பூரகம்ன்றது பேங்க்ரியாஸ் கிளாண்டு, அநாகதம்ன்றது தைமஸ் கிளாண்டு, விசுக்தின்றது தைராய்டு கிளாண்டு, ஆக்ஞான்றது பிட்யூட்ரி கிளாண்டு, துரியம்ன்றது பீனியல் கிளாண்டு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆதாரத்துக்குமே ஒவ்வொரு சிறப்பு இருக்குது, ஒவ்வொரு தனித்தன்மை. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி தான் நிலத்துக்கு அடியில் பூமிக்கு அடியில் இருக்கிறது. இப்போ சுரங்கங்கள்லாம் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் சுரங்கத்தில் போய் வேலை செய்ய முடியாது. மூலாதார சக்கரம் நல்ல திணிவாக இருக்கவங்க தான் சுரங்க வேலை செய்ய முடியும். அப்போ இறையாற்றலே நம்மளை அந்த மாதிரி ஆளுங்களை தான் செலக்ட் பண்ணுது. ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் தனி சிறப்பு இருக்குது. ஒவ்வொரு ஆதாரங்களுக்கு சிவ தாண்டவங்கள் இருக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, எப்படியாவது மகரிஷி தவமாக சொன்னாங்க, அவங்க நம்மளுடைய சைவ சித்தாந்தத்தில் அதை பற்றி தாண்டவங்களாக கொடுத்து அதற்கான மந்திர உச்சாரணங்களாக கொடுத்துலாம் அந்த ஆதாரங்களை இயங்க செஞ்சாங்க. ஒவ்வொரு ஆதாரம்னா அந்த இடத்துல எப்படி எப்படி இருக்குன்னா டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்ன்றாங்க. சயின்ஸ் இன்னைக்கு என்ன சொல்லுது, இப்போ மூளை இருக்குது, மூளையில் தான் 72,000 நாடி நரம்புகள் ஆரம்பித்து உடல் முழுவதும் போகுது. இப்போ இங்கே இருக்குது, இந்த ரோடு கார்னரில் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, ஒரே ஒயர் அங்கேருந்து நேராக ஒரு திருச்சி ரோட்லேருந்து ஒரே ஒயர் இங்கே லைன் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு இடத்துல கட்டானா கரண்ட் வருமா, இங்கே வராதானா? இங்கே எல்லாம் இப்போல்லாம் எப்படி இருக்குது, இந்த தெருவில் கரண்ட் இல்லைனா கூட பக்கத்தில் இருக்க டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு என்ன பண்ணுறாங்க, பிரிக்கிறாங்க. அதே மாதிரி தான் மூளையில் இருக்க இந்த நாடி நரம்புகள் அங்கங்கே ஜாயிண்ட் ஆகுது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி. அதனால தான் தலைவலி வந்தால் இங்கே மட்டும் வலிக்குது, இல்லை இந்த ஜாயிண்டில் மட்டும்தான் பெயின். தொண்டை வலினா இங்கே மட்டும் வலிக்குது, தொண்டை முழுங்க முடியலன்னு. அப்போ விசுக்தியில் மட்டும்தான் ப்ராப்ளம். இந்த சக்கரங்கள் முடிச்சு இல்லாமல் ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருந்தால் என்ன ஆகும், தலை வலிச்சா உடம்பு ஃபுல்லாக வலிக்கும், தொண்டை வலிச்சா உடம்பு ஃபுல்லாக வலிக்கும். அதை தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி அங்கங்கே கனெக்ட் பண்ணி அங்கே இருக்க ராஜ உறுப்புகளுக்கு அங்கேருந்து என்ன ஆகுதுங்க, அந்த ஆதாரங்கள்லேருந்து ஹார்மோன்ஸ் இருக்குதுன்றாங்க. அந்த கிளான்ஸ்லேருந்து ஹார்மோன்ஸ் இருக்குது. இந்த ஹார்மோன்ஸ் சுரக்கிறதுல குறைபாடுகள் வந்தாலும் நமக்கு என்ன வரும், நோய் தாக்கங்கள் வருது. எப்போ ஹார்மோன்ஸ் குறைபாடு இருக்குதோ அந்த மனிதனால ஹார்மனியாக இருக்க முடியாது. அப்போ ஒரு மனிதன் அமைதியாக இருக்கணும், ஹார்மனியாக இருக்கணும்னா ஹார்மோன் செக்ரேஷனு நல்லா இருக்கணும். ஒவ்வொரு ஆதாரங்கள்லையும் பலவிதமான ஹார்மோன்ஸு, நிறைய ஹார்மோன்ஸ் ஒரு கிளாண்டில் ஒன்று, ஒரு கிளாண்டில்
பீனியல் எல்லாம் பார்த்தீங்கன்னா மெலட்டோனின், டோபோமைன் நிறைய சுரக்குது. அந்த மாதிரி ஆதாரங்கள்லேருந்து அந்த உயிர் ஆதார சக்கரங்கள், அந்த ஹார்மோன்ஸ் அந்த கிளான்ஸ்லேருந்து ஹார்மோன்ஸ் இருக்குது. அந்த ஹார்மோன் செக்ரேஷன் நம்ம சரி பண்ணாலே நம்ம ராஜ உறுப்புகளை வர பிரச்சனைகளை நம்ம என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக சரி செய்து கொள்ள முடியும். அதற்கான ஒரு அற்புதமான தவம் தான் இந்த 9 மைய தவம். இந்த 9 மைய தவத்தில் இன்னும் நம்முடைய முன்னோர்கள் என்னெல்லாம் டெக்னிக்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. மகரிஷி எவ்வளோ அழகாக அந்த 9 மைய தவத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. மேல் நோக்கு தவங்கள் 2, துரியாதீதம், 9 மைய தவம். இது காத்தால செய்யும்போது அது ரொம்ப சிறப்பாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுமே நம்ம என்ன பண்ண முடியும், சரி செய்து கொள்ள முடியும். 9 மையத்தவம் அத்தகைய சிறப்பு வாய்ந்தது நம்ம உயிர் ஆதார சக்கரங்கள்ல. இப்போ அந்த ஆதார சக்கரங்களுக்கு என்னென்ன அதிதேவதைகள், அதில் என்னென்ன சைவத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, வைணவத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம ஒவ்வொன்றா பார்க்க போகிறோம். நம்ம ஏதோ சாதாரணமாக ஒவ்வொரு ஆதாரங்களுக்கும் ஒவ்வொரு கோவில்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்தந்த இடத்துல கோவில்கள் கொடுத்து பஞ்சபூதங்களில் பார்த்தீங்கன்னா நிலமையம் மூலாதாரம், நீர் மையம் சுவாதிஷ்டானம், நெருப்பு மையம் மணிப்பூரகம், காற்று மையம் அநாகதம், விசுப்தி விண் மையமாக சொல்லப்படுது. இப்போ எவர் ஒருவர் இந்த பஞ்சபூதங்களான ஆதாரங்களில் உயிர் பிரிது அவங்களுக்கு பிறவி மறுபிறவி கண்டிப்பாக உண்டு. இதை தாண்டி உண்டு. எப்போ இந்த பஞ்சபூதங்களை தாண்டி நம்ம உடல் ஆன்மா இந்த கபாலத்தின் மூலமாக பிரியுதோ அவங்களுக்கு பிறவின்றது கிடையாது. பாருங்க, ஒருத்தர் இறந்து போக கூட இயற்கை மரணம் நடக்கும்போது ஒவ்வொரு ஆதாரமாக அடங்கிட்டே வரும். முதல் உடம்பு சூடு குறையும், நிலமையம் அசைவில்லாமல் போவாங்க, உடல் சூடு குறையும், சில்னஸ் வரும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். இது வரைக்கும் ஒரு இங்கேருந்து இந்த நாளாகதத்திலேருந்து விசுப்தி போகிற வரைக்கும் தான் அவங்க இறக்குறது எப்படி இருக்கும் நமக்கு பார்க்கறதுக்கு. இந்த காற்று மையத்துக்கும் விண்மையத்துக்கும் நடுவில் அந்த உயிர் பிரியும் போது ரொம்ப கொடுமையாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இந்த உயிர் அவ்வளோ போராடுமா. இந்த இடம் வரும்போது மன இயக்கம் கட்டாயிடும். நமக்கு பார்க்குறவங்களுக்கு அவங்க ரொம்ப தவிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்களுக்கு என்ன ஆகிடும், அங்கே மன இயக்கம் அந்த வலி உணர்வுன்றதே இருக்காது. இறைவன் ரொம்ப அழகாக செய்வார். ஒரு பள்ளி, நீங்கள் பள்ளி கூட பாருங்கள், ஒரு பூச்சியை பிடிக்குதுன்னா நம்ம நினைப்போம் ஐயோ கரப்பாம்பூச்சி அப்படியே முழுங்கிருச்சுன்னு. அது கண்ணாலே பார்த்து அது உணர்வற்ற செஞ்சுட்டு தான் அந்த என்ன பண்ணும், அந்த உள்ள அது இரையாக எடுக்கும். அத்தனை இறைவன் அன்பும் கருணையுமான எந்த உயிருக்கும் எந்த வழியை கொடுக்காம எடுக்கிற மாதிரி தான் நம்ம இந்த காற்று மையத்திலும் விண்மையம் உயிர் பிரியும் போது அவ்வளோ துன்பப்படுவாங்க எல்லாருன்னு சொல்கிறாங்க. அதை கடக்கணும்னா இந்த 9 மைய தவம், நம்ம அந்த பஞ்சபூதங்கள் வழியாக நம்ம உயிர் பிரியாமல் மேல் நோக்கி கபால மோட்சம் சொல்லக்கூடிய அந்த துரியத்தின் வழியாக உயிர் பிரியணும்னா இந்த 9 மைய தவம் நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். அதை பற்றிய விஷயங்களை இப்போ நம்ம பார்க்கலாம்.